வந்து இந்த டைரக்டர் வந்து கன்னியாகுமரிலாம் போகவே முடியாது. எல்லாரும் வரவேற்க வேண்டிய ஒரு படமா பாக்குறேன். பெட்ரோல் டீசல்ல இருக்கிற ஒரு மாபியாவை கட்டஞ்சு எடுத்து காட்டுறாங்க இந்த டீசல்ல. ஒரு நிகழ்வும் மீனவ மக்கள் இல்லாம நடக்காது. 4 நாள் பெட்ரோல் விலை இல்ல, அதாவது பெட்ரோல் நம்ம வண்டிக்கு கிடைக்கலன்னா, டீசல் நம்ம வண்டிக்கு கிடைக்கலன்னா ஊர்ல இருக்கிற அவ்வளவு பொருளும் உயர்ந்து போயிருது இல்லையா? ஆனா 40 வருஷமா ராயபுரத்துல இருக்கிற நம்ம மீனவர்கள், வட சென்னையில உள்ள மீனவர்கள் படுற அவஸ்தைய அவங்க இடத்த சுருக்கிக்கிறாங்க. அவங்க இடத்த காலி பண்ணி இங்கிட்டு போன அவங்கள அலோல பண்றாங்க. அதுக்கான வேட்டை வைக்கிற படமா சண்முகம் முத்துசாமி கெத்து காட்டியிருக்காரு. மீனவர்களோட வாழ்வாதாரத்தை நீங்க அழிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வழியா போற டீசலை வந்து பிளாக் பண்ணி அதுல அவங்க வாழ்வாதாரத்தை பண்றாங்க. அவங்க பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தனோட இருப்பிடத்தை நீ வந்து புடிச்சுக்கிட்டனா அந்த இருப்பிடத்துல இருக்கிறதான நம்ம எடுத்து திங்க முடியும். அதை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. உண்மையாலுமே டீசல் மீனவர்களுக்கு மிக வலுவான படமா. இனிமே வந்து இந்த டைரக்டர் வந்து கன்னியாகுமரிலாம் போகவே முடியாது. அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு வட சென்னை பக்கமா அவர் போக முடியாது. மீனவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு படத்தை, அதாவது நம்ம இதுவரைக்கும் புஷ்பால கட்ட மாபியாவை பார்த்திருப்போம். ஆனா பெட்ரோல் டீசல்ல இருக்கிற ஒரு மாபியாவை கட்டஞ்சு எடுத்து காட்டுறாங்க இந்த டீசல்ல. கண்டிப்பா அந்த படம் சூப்பரா இருக்கும். அடுத்தடுத்து ஹரிஸ் கல்யாணுக்கு அந்த திருவண்ணாமலை சிவன் வந்து அவர் கூட இருப்பாரு. அந்த சிவனா சுகந்தி அக்கான அந்த படத்துக்கு வந்து சொல்றேன், படம் எல்லாரும் பார்க்கணும். மீனவ சமுதாய மக்களுக்கு இது இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வான நாள். அவங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவ்வளவு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மீனவ மக்களுக்காக எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் மீனவ மக்களுக்கு போராடுறதுக்கு என்ன வலு இல்லாம விஷயத்தையோ ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது தரையில இருக்கிற நம்ம ரோட பிளாக் பண்ணி பிரச்சனைகள் பண்ணலாம். ஆனா மீனவர்கள் வந்து புதுசா என்ன ஒண்ணு பண்ணணும்னா அவங்க வந்து ஹார்பரை ஹைஜாக் பண்ணிட்டாங்கனாலே போதும் அப்படின்றத இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிகழ்வும் மீனவ மக்கள் இல்லாம நடக்காது அப்படின்றதையும், டீசலால எப்படியெல்லாம் வண்டிகள் பாதிக்கப்படுது, பெட்ரோலால எப்படியெல்லாம் வண்டிகள் பாதிக்கப்படுது, அதுக்கு பண முதலாளிகள் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத தெளிவா சோசியல் மெசேஜ் உள்ள படம். ஆனா இதுல வந்து தளபதியோ தலையோ நடிச்சிருந்தா இந்த படம் 500 கோடி வசூல் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு படமா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதான் சொல்றேன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா இந்த படம் வந்து பெரிய வசூல பார்த்திருக்கோம். ஏன்னா முருகதாஸ் அண்ணனோட ஒரு டெப்த் இருக்குல்ல ஒரு கதையில, அந்த அளவுக்கு இந்த படத்துல இருந்திருக்கு. இந்த டைரக்டர் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி அப்பா போர்ஷனு, அப்பா மாதிரி இன்னொருத்தர் போர்ஷன், ஒவ்வொரு லவ் போர்ஷனு, மக்களோட போர்ஷனு, சோசியல் மெசேஜ் எல்லாமே அழகா சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாரும் வரவேற்க வேண்டிய ஒரு படமா பாக்குறேன்.